ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், கோமதி வீட்டுக்கு வராங்க. அங்கே தான் பெரிய சம்பவமே இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல பாண்டி வீட்டில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பாண்டியன் அழும்போது வீட்டில் அவங்க அந்த பசங்க எல்லாம் பார்க்குறாங்க. என்ன அப்பா சின்ன பிள்ளைகள் மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறாங்களே, எப்படியெல்லாம் அழுததை நாங்கள் பார்த்ததே இல்லையே, எதுக்காக அழுகிறாங்க? ஒருவேளை அவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போச்சோ, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுமோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அரிசி அப்பா என்னாச்சு என்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமில்லம்மான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எதுக்கப்பா அழுகிறீங்க? இல்லைம்மா, உன்னுடைய அம்மா பார்த்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு தெரியுமான்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா, நாங்களும் தானே பார்த்தோம், நாங்களுமே தான் அழுதோம், ஆனால் இந்த அளவுக்கு அழுதது இல்லையே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, கொஞ்ச நாளாகவே நான் அவளோட பேசலை இல்லையா, அதனால் அவளுக்கு அந்த கோபம் இருக்கும், கவலை இருக்கும், அதுவுமே இதுக்கு ஒரு காரணமோ தெரியாது இல்லையா. எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, எப்போ விடியுமென்று பார்த்துட்ருக்குறேன், அவளை போய் பார்க்கணும், எனக்கு வீட்டை இருக்கவே பிடிக்கலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் நல்லா தூங்குங்க, விடிஞ்சொன்னே நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் என்ற மாதிரி சரவணன் சொல்கிறாங்க. இல்லைப்பா, யாருமே என்னோட வர வேண்டாம், நான் தனியாக போகணும், தனியாக அவளை பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் தனியாக போய் பாருங்கள், ஆனால் இங்கேருந்து போகும்போது தனியாக போக வேண்டாம், நீங்கள் இப்படி அழுது கவலையில் போகும்போது எங்கேயாவது விபத்து நடந்தாலும் ஒரு பிரச்சனை ஆயிடும், பிறகு அம்மா உங்களை தேடி பார்க்குற மாதிரி ஆயிருமப்பா, வேண்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையாண்டுட்டு அவங்க காலையில் எழுந்து குளித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கோயிலுக்கெல்லாம் போய் கும்பிட்டு, கடவுளே கோமதி வீட்டுக்கு வந்துடணும், கண்மொழிக்கணும், என்னோட பழையபடி பேசணும், பழையபடி கோமதி இந்த கையால் நான் சாப்பிடணும், அவள் எனக்கு காஃபி குடிங்கொண்டு கேட்கணும், இந்த மாதிரியெல்லாம் கும்பிட்றாங்க. உன்னுடைய கோயிலுக்கு தானே அவள் அடிக்கடி வருவா, இப்படி நீ என்னை தவிக்க விடலாமான்ற மாதிரியெல்லாம் சொல்லி கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. வரும்போது வார வழியில் கோமதியோட அண்ணன் மேலே பார்க்குறாங்க. என்ன பாண்டியன் இந்த நேரத்தில் கடைக்கு தானே போவான், இவன் இங்கே கோயிலுக்கு போயிட்டு வரான், இவன் இந்த மாதிரி தனியாக கோயிலுக்கு போகிற ஆளே கிடையாது, என்ன ஒருவேளை கோமதி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா குமரன் சொன்னானே, அதனால் கவலையில் போகிறானோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பழனி என்ன சொல்கிறாங்க சொன்ன, அண்ணா இங்கே பாருங்கள், அவரே நொந்து போயிருக்கிறாங்க, இந்த நேரத்தில் தேவையில்லாமல் நீங்கள் அவங்கள வம்புக்கு இழுக்கக்கூடாது, அவங்க பாட்டுக்கு விட்டுறணும், பாவம் இல்லையா, ஒருத்தங்க கவலையில் இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. டே, என்னடா சொல்கிற நீ, நான் என்ன பிரச்சனைக்கு போனா, அவன் எங்கே போயிட்டு வரான் கோயிலுக்கு என்ற மாதிரி தெரியுது, ஆனால் கோயிலுக்கெல்லாம் இந்த வெள்ளனை போகிற ஆளே கிடையாது, இவன் இந்த வெள்ளனை கடைக்கு தான் போவான், அதை தான் நான் யோசிச்சேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அவர் எதுக்கு போனார்ன்றது நல்லாவே தெரியுது, அதுக்கப்புறமா எதுக்கு இது ரெண்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு வாங்க உள்ளன்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி இருக்கும்போது பாண்டியன் இவங்க இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல, அவங்க பேசாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க சரவணன் கேட்குறாங்க, சரவணா நான் அம்மா பார்க்கணும், சீக்கிரமாக வான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, இல்லை மாமா, நான் ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்துட்டேன், இப்போ சரவணன் மாமா சரியாக தூங்கலை போல இருக்குது, அதனால் கதிரோடையே நீங்கள் போயிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி கதிர், சீக்கிரமாக வான்ற மாதிரி கதிரோட போகிறாங்க. அங்கே போனால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ உள்ளே போக முடியாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இது உள்ளே போக முடியாதுன்ற சொல்கிறாங்க என்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அவங்க கண் முழிச்சிட்டாங்க, ஆனால் இப்போ போக வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து போங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்று சொல்லிட்டு அவங்க பாண்டியன் வெளியில் இருக்கிறாங்க. பாண்டியன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க, பாருங்கப்பா, ஒருத்தர் தான் போகணும்னு சொன்னால் நான் தான் போவேன், அதுக்கப்புறமா தான் நீங்கள் வரணும், சரியா, நீங்கள் எல்லாரும் ஏற்கனவே ஒரு தடவையாவது பார்த்துட்டீங்க, நான் பார்க்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியப்பா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, சரி யாராவது ஒருத்தங்க போய் பாருங்கன்னொன்னே பாண்டியன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சேரில் உட்காந்துருந்தவங்க மற்றவங்களை தள்ளி வெளுத்திட்டு ஓடுறாங்க. எதுக்கு அப்பா இப்படி தள்ளி வெளுத்திட்டு ஓடுறாங்க, நாங்களுமே பசங்க தானே, எங்களுக்குமே அம்மா பார்க்கணுமென்ற ஆசை இருக்கும் தானே, இவ்வளவு பாசம் இருக்கிறவங்க எதுக்கு இவ்வளவு நாளும் பேசாமல் இருந்தாங்க, என்னடா இது என்ற மாதிரி செந்தில் கதிர கேட்குறாங்க. விடு, நாங்கள் இப்போ இதில் ஏதாவது கதைச்சா அதுவே ஒரு பிரச்சனை ஆகிடும், அதனால் வேண்டாம் விட்டுட்டு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா, நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இவ்வளவு பாசம் வச்சுக்கிற ஒரு மனுஷன் எப்படிடா இவ்வளோ நாளும் பேசாமல் இருந்தார், அப்போ வெட்டி வீராப்பு தானே இதெல்லாம், அம்மா பாவம் இல்லையா, இப்போ பாரு எப்படி ஓடுறாருன்னு சொல்லி அம்மாவுமே நினைச்சிருப்பாங்க, என்னடாப்பா என்னில் பாசம் இல்லாமல் போட்டாரோன்னு சொல்லி. ஆனால் இப்போ தான் தெரியுது, இந்த வருஷம்தான் ரொம்ப பாசமாக இருந்துக்கிறார் போல இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க உள்ளே போகும்போது பாண்டியன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், கோமதியோட கையை பிடிச்சி, கோமதி என்னை மன்னிச்சிரு கோமதி, நான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது, நான் கடைக்கு போகும்போது நீ என்னங்கன்னு கூப்பிட்டேன், நான் தான் பேசாமல் போயிட்டேன், அந்த நேரத்தில் நான் பேசாமல் போயிருக்காட்டிக்கு இவ்வளவு நடந்திருக்காது கோமதி, இங்கே பாரு, நான் உன்னை வடிவாக பத்திரமா பார்த்துக்கொள்வேன், நான் ஒன்றில் அக்கறை இல்லாதவன் கிடையாது, நீ நினைச்சிருப்பேன் என்னன்னு சொன்னால், இவர் கதைக்காமல் இருக்கிறாரே, என்னை கவனிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு நினைச்சிருப்பேன், இங்கே பாரு, யாரும் முன்னே கவனிக்க தேவையில்லை,
நான் உன்னோட பேசாமல் இருந்தாலும் உன்னை கவனிக்காத மாதிரி போனாலுமே என்னுடைய சிந்தனை முழுக்க உன்னை பற்றி தான் இருந்திருக்கும் ஒழிய நான் வந்து உன்னை அலட்சியப்படுத்திட்டு போன ஆளே கிடையாது. அதை வந்து முதல்ல புரிஞ்சு கொள்ளு கோமதி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இப்படி அழுது நல்ல களைச்சு போய் வந்திருக்கிறீங்க, நித்திரையே இல்லை போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, இவர் நித்திரையே இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தாங்க, நாங்கள் எவ்வளவு வந்து ஆறுதல் சொன்னோம் தெரியுமா என்ற மாதிரி வந்து அரசி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி அழுதுட்டு இருந்தாங்க? நாங்கள் வீட்டில் இருக்கும்போதே அழாதவர் நான் இல்லாத நேரத்தில் எதுக்கு அழுதாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. செந்தில் சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம், ஒருத்தங்க வீட்டில் இல்லாட்டி தானேம்மா அவங்களோட அருமை தெரியும். இருக்கும்போது இங்கே தெரிய போகுது, இருக்கும்போது அவங்கள ஏசுறது, அதை கொண்டு வா இதை கொண்டு வா 10 லட்சத்தை திருப்பித்தான் இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. அதே நேரம் வீட்டில் இல்லையான்னு சொன்னோன்னா, ஐயோ எதுக்கு கேட்டேன், பாவம் இல்லையா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், இந்த மாதிரியெல்லாம் நினைப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து அரசி சொல்கிறாங்க, என்னென்ன இதே சாட்டா அந்த 10 லட்சத்தை திருப்பி கேட்குற போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லா அரசி நடந்த உண்மையை தானே சொன்னேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து கோமதி சொல்கிறாங்க, எதுக்கடா இப்போ வீட்டு பிரச்சனை எல்லாம் இதில் வேண்டாம், நாங்கள் முதல்ல வந்து வீட்டுக்கு போனாலே போதும், எனக்கு வீட்டை பார்க்கணும் போல இருக்குது, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் இங்கே வாரவங்க எல்லாரும் பிடிச்சா வாராங்க, எப்போ வீட்டுக்கு போவேன்னு நினச்சிட்டு தான் இருப்பாங்க, அப்படி தானே உங்களுக்கும் இருக்கும், அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு இடையில் அடுத்த பெட்டில் வந்து அப்பா வந்து உடம்பு முடியாமல் வந்து இருப்பாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அவர்கிட்ட நிலைமையை பார்த்தா அப்படி இருக்குது. ஆமாம்மா, அவர் ஏதோ தன்னை விட்டு ஆளில் தான் வந்து ஸ்ட்ராங்கான ஆளுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார், ஆனால் அப்படியான ஆளே இல்லை போல இருக்குன்ற மாதிரி வந்து அரசு சொல்கிறாங்க. சொல்லும்போது ஆமாம் அரசி, கரெக்டாக சொன்னேன், நானும் அப்படி தான் நினச்சேன்ற மாதிரி வந்து செந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பாண்டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க பாருங்கள், இந்த நேரத்தை வச்சு என்னை வந்து கலாய்க்கலாம்னு நினைக்காதீங்க, நான் கோமதியில் ரொம்ப பாசமாக இருக்கிறேன், கோமதி வந்து என்னுடைய ஒய்ஃப், நான் பாசமாக இருக்கிறேன், உங்களுக்கு அதை பார்த்தா பொறாமையாக இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எது பொறாமையா? நாங்கள் எதுக்கு பொறாமப்பட போகிறோம்? அம்மாவே அப்பா நல்ல மாதிரி பார்க்குறாங்க, பாசமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் சந்தோஷம் தானே படுவோம், இங்கே பாடுற இவற்ற கதையை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து கோமதி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து அவங்க அம்மா கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. கோமதி, இப்படி ஒரு நிலைமையிலேயே உன்னை பார்க்கணும், நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா, ஹாஸ்பிட்டலில் உன்னை கண்டோன்னே, ஏமா உனக்கு இப்படி ஒரு நிலைமை, எனக்கே இந்த வயதில் ஒரு வருத்தமும் இல்லை, அப்படி இருக்கும்போது உனக்கு என்னம்மா இந்த சின்ன வயதில் இப்படி வரத்தம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையம்மா, அது ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாரும் அழுது புலம்பிகிட்டு இருந்தாங்க, நானுமே பயந்துட்டேனம்மா, வீட்டுக்கு வரும்போது இப்படி ஒரு கோலத்தில் உன்னை பார்ப்பேனோ ஒன்று நான் வந்து அழுதுகிட்டே இருந்தேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து அந்த சேரில் ஏறி மேலே இருக்கிற ஒரு பொருளை எடுத்தேன், அதுதான் வந்து விழுந்துட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் எதுக்கு நீங்கள் ஏறி நீங்கள் யாரையாவது கூப்பிட்டுருக்கலாமே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாரா வீட்டில் இருந்தால் ஒருத்தரும் இல்லையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒருத்தங்க இருந்தாங்க தான், அவங்கள கூப்பிட்டும் அவங்க வரலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாரம்மா இருந்தது? அரசி நீயா இருந்த என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைண்ணே, நான் இருக்கலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ யார் இருந்தது என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து பாண்டியன் சொல்கிறாங்க, அது வேறு யாரும் இல்லை, நான் தான். நான் வந்து கடைக்கு போகும்போது இவ வந்து இங்கே வாங்கன்ற மாதிரி வந்து கூப்பிட்டாங்க, நான் நிஜமாக நடிக்கிறான்னு சொல்லி இப்படி எத்தனை தடவை நடிச்சிருக்கிறா, நடித்து நாடகம் ஆடி இருக்கிறா, கடைக்கே வந்து நடிச்சிருக்கிறான்னு சொன்னால் வீட்டில் நடிக்கிறது என்ன பெரிய வேலையா, அதனால் நான் வந்து நடிப்பேன்னு நினச்சிட்டு விட்டுட்டு போனேன். இங்கே பாரு கோமதி, இனிமேல் நீ நடிக்க தேவையில்லை, நீ சாதாரணமாகவே நடந்து கொள்ளலாம் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரி, எதுக்கு இப்படி நடிக்கிற, நடித்தோன்னே என்ன பாசம் வந்துடவா போகுது, இருக்கிற பாசம் கோமதி என்றைக்கும் விட்டு போகாது, அதே மாதிரி இல்லாத பாசம் நடித்தோன்னே வரப்போகிறதில்லை சரியா, உன்னில் எப்போவுமே நான் பாசமாக இருப்பேன், நீ வந்து நடிக்கணுமென்ற அவசியம் இல்லை, நான் வந்து பேசலையான்னு சொன்னால் நீ பேசாமலே விட்டுடு என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து மற்றவங்க சிரிக்கிறாங்க. சிரிக்கும்போது எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க, இல்லை அப்பா வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாங்களே, அப்போ உண்மையாக நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க போல இருக்குது, நிறைய தடவை நீங்கள் நடித்தது பார்த்த அவங்களுக்கு தெரிஞ்சிட்டது பார்த்தீங்களா, நீங்கள் நடிக்கிறது தெரியலைன்னு நினச்சிருக்கீங்க, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி வந்து மீனா சொல்கிறாங்க. என்ன ஆளாளுக்கு ஒவ்வொன்று பேசிகிட்டு இருக்கிறீங்க, இப்போ நான் சுகப்பட்டு வந்தோன்னே எல்லாரும் அவற்றை பக்கம் சாஞ்சிட்டிங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைத, அப்படியெல்லாம் இல்லை, அவருக்கு மனசில் பாசம் இருந்திருக்கு, ஆனால் வெளியில் காட்டலை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, மனசில் உள்ள பாசத்தை வெளியில் காட்டியிருக்கிறீங்க, இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரியம்மா, இனி கவனமாக இருக்கணுமம்மா சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கோமதியை பார்த்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நானும் எத்தனை நாடகம் ஆடினேன், நீயும் மாப்பிள்ளையும் பேசணுமென்றதுக்கு, இப்போ பார்த்தியா மாப்பிள்ளையும் எப்படி பேசிட்டு போகிறான்னு சொல்லி, அப்படின்னு சொன்னால் நான் அன்றைக்கு ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சது
உன்னை காணையில் என்று நடித்தது இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து பாண்டியனுக்கு அதை கேட்டுடுது. ஆமாத்த நல்லா தெரியுமே, உங்களோட பொண்ணே எப்படி நடிக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி நடிப்பீங்க சொல்லவா வேணும், அதெல்லாம் எனக்கு உடனே தெரியும், வீட்டுக்கு வந்த உடனே தெரியும் நீ உங்களோட விளையாட்டு தான் அதெல்லாம்னு சொல்லி. அதுதான் நான் வந்து அமைதியாக இருந்தேன். செந்திலும் கதிரும் கதைக்கும் போது தான் எனக்கு கோவம் வந்துச்சுது. இவங்களுக்கு புரியலையா, எதுக்கு இவங்க இப்படி பேசுகிறாங்கன்ட்டு புரியலையான்ட்டு எனக்கு கோவம் வந்துச்சுது. கடைசியில் அவங்களுக்கு தான் 10 லட்சம் லொஸ்டொலிய, எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. சிரிச்சுட்டு போகும்போது வந்து செந்திலும் கதிரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தேவையில்லாமல் வாயை கொடுத்துட்டோமோன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அவங்கள்ட அம்மாச்சி என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், பார்த்தியா எங்களோட நாடகம் எல்லாம் அவருக்கு விளங்கிட்டுது, உங்களுக்கு தான் விளங்கலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துலையும் கோமதிக்கு வந்து ஒரு கவலை இருக்குன்னு சொன்னால், பாண்டி இந்த மாதிரி வந்து தான் நடிக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால் இனிமேல் இவரோட திரும்ப நான் பேசாமல் இருக்கணும், இவர் என்ன பண்ணுறாருன்ட்டு பார்க்கலாம், இவராக வந்து பேசுகிறவனையும் நான் பேச போகிறதில்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது அங்கே போய் முடிய போதும். அதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, thank you, bye.